தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான ஐட்டம் தான் தோசை. ஆனால் அதே தோசையை கொஞ்சம் அப்படியே போராக இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பண்ணலாம், கொஞ்சம் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எப்படி பண்ணலாம், அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒரு 2-3 தோசை நம்ம இன்றைக்கி இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒரு பீஸா தோசை மாதிரி பண்ணலாம். இது திக்காகவே ஊற்றிக்கோங்க கொஞ்சம். அப்போ தான் நமக்கு மேலே காயெல்லாம் வேகிற அளவுக்கு அதுக்குள்ளே மாவு ரொம்ப தீஞ்சிடாமல் இருக்கும். ஏற்கனவே நான் கொஞ்சம் குடமிளகா கலர்ஃபுல்லாக இருக்கேன், 2 டைப்ஸ் ஆஃப் குடமிளகா எடுத்திருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் போட்டுடலாம். ஃபஸ்ட் ஒன் நான் ஜஸ்ட் கலர்ஃபுல்லாக பண்ணுறேன். ஆனால் டொமேட்டோ சாஸ் எதுவும் இப்போ போடல. நான் இதில் கொஞ்சம் ஆலிவ்ஸ். இதே நம்ம என்ன பண்ணலாம் மேபி 2 கண், ஒரு மூக்கு, ஒரு ஸ்மைலி ஃபேஸ் அது மாதிரி கூட போடலாம். நீங்கள் க்ரியேட்டிவாக பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி என்ன டிசைன் வேணால் சும்மா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய மிளகா எனக்கு இருக்குது, ரொம்ப காரம் இல்லாமல் விதை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரீன் சில்லிஸே கூட பசங்க அதோட சாப்பிடுவாங்கன்னா குட்டி குட்டியாக போடலாம். ஸோ இது மேலே மொசரல்லா சீஸ் அது நல்லா மெல்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை போட்டு போகிறேன். கொஞ்சம் சைட்ஸ்லேயும் போடுங்க, கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக போடணும், ரொம்ப நேரம் போடக்கூடாது. ஏன்னா தோசை மாவு ஊற்றிருக்கோம் நம்ம அடியில். அதனால் கண்டிப்பாக ஒட்டாமல் வரத்துக்கு நல்லா ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தால், சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு இதை கண்டிப்பாக நம்ம மூடி வைக்கணும். ஏன்னா நம்ம திருப்ப போகிறதில்ல. ஸோ அப்படி மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ வெளியே பார்க்கும்போது நல்லா மெல்ட் ஆன மாதிரி சீஸ்லாம் ஸோ ரெடி ஆகிருக்கும் ஆல்மோஸ்ட். இந்த போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சும்மா சாப்பிட்லாம் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கும். இந்த நேரம் கொஞ்சம் திக்காக இருக்கனால இந்த மாதிரி 2 கரண்டி போட்டு எடுத்து நம்ம பிளேட்டில் வைக்கலாம். ஸோ ஒரு கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால பசங்களுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு தோசை பண்ணலாம். ஸோ ரெண்டாவது இன்னொரு டைப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஊற்றிக்கலாம். இதுக்குமே இதே மாதிரி திக்காக ஊற்றிக்கலாம். நான் வெறும் தக்காளியை மட்டும் ஒரு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அது கூட நான் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் கலந்துருக்கேன். ஸோ ஒரு தக்காளி அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் கலந்துட்டு குயிக்காக நம்ம ஒரு டொமேட்டோ சாஸ் மாதிரி ஒரு பேஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம தோசை மேலே போட்டுக்கலாம் நல்லா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. யூஸ்வலாக ஈவன் கேரட் சாப்பிடாத பசங்க சாப்பிடுவாங்க. கேரட் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோசையில் கேரட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவேன். பசங்களுக்கு தான் இல்லை, பெரியவங்க கூட சாப்பிட்லாம் இதை. நான் இன்றைக்கி டின்னருக்கு எங்கள் வீட்டில் இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எதுவும் சட்னி எதுவும் பண்ணல, பட் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இது ஆப்ஷனல் தான். மேலே கொஞ்சம் சீஸ் நம்ம போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் மெல்ட் ஆனால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இதெல்லாம் போட டைம் ஆச்சுன்னா கொஞ்சம் சிம்லேயே வச்சு நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் தீ ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கூட விடலாம் நல்லா. அது மட்டும் இல்லாமல் இதை பெரியவங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம். இல்லைன்னா பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை போட்டால் நல்லா கொஞ்சம் காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மூடி வைக்கலாம் கிட்ட. ஸோ தோசைன்னு சொல்லலாம், ஊத்தப்பனும் சொல்லலாம் ஆக்சுவலாக. ஏன்னா நல்லா ஒரு கொஞ்சம் திக்காக ஊற்றணும் நம்ம. இது நம்ம அழகாக பீஸா மாதிரி 4 ஸ்லைஸை கட் பண்ணியும் நம்ம அழகாக சர்வ் பண்ணலாம். ஸோ இன்னொரு தோசை நம்ம கொஞ்சமாக இப்படி ஒரு லேயராக வேணால் போடலாம். ஒரு லேயர் தக்காளி, அதுக்கப்புறம் சீஸு, அதுக்கப்புறமா ஆலிவ்ஸ். சும்மா வேறு ஒரு டிசைன் தான் போட போகிறோம் நம்ம. யூஸ்வலாக அதே வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணலாம் தான்.
ஸோ இதோட எங்கள் டின்னர் முடிஞ்சு இதை நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மூடி வச்சிடலாம்.